வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம். ஃபஸ்ட் ட்ரையல் நம்பர் 729 665, செகண்ட் ட்ரையல் நம்பர் 208 656. ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 1/9/2022 அன்றைக்கி ஃபஸ்ட் நாள். இன்றைக்கி ரிசல்ட் 267 803 சொல்லி அடிச்சிருக்காங்க. பிசி பெஸ்ட் போல் நம்ம சைபர் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். தில்லுக்கு திட்டு போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸ்ட்ராங்காக. பிசி பெஸ்ட் போல் சைபர் வந்து பார்த்தா நமக்கு பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. பிசி பெஸ்ட் போர்டில் சைபர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே, சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பி போர்டில் சைபர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி. ஒருவேளை நீங்கள் பெண்டிங் நம்பர் பார்த்து வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெண்டிங் டார்கெட் கொடுக்கும்போது, ஏன்னா நாளைக்கு வந்து எல்லா நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பெண்டிங்கில் தான் எல்லாமே எடுத்து ஆடுவாங்கன்னு சொன்ன மாதிரியே பாருங்கள், 3 நம்பருமே பெண்டிங்கில் தான் தூக்கியிருக்கிறாங்க. ஒரே டைமில் 3 நம்பர் தூக்கி அடிச்சு விட்டுருக்காங்க. அது இன்றைக்கி 1ஆவது நாள். ஓகேங்களா? ஏன்னா நேற்றே அடிச்சிருக்கணும், நேற்று அடிக்காதனால இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. 803 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஏ போர்டில் பாருங்கள் 8ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 21 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு, இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா சைபர் வந்து 12 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இது கூட கம்மியான நாள் தான். நம்ம எதாவது டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் சைபர் வரும்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தோம் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் வந்து நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தால் வாழ்த்துக்கள். ஏன்னா பிசி பெஸ்ட் போர்ட்லேயும் சைபர் தான் நான் கொடுத்துருந்தேன். சி போர்டில் பாருங்கள் 3 வந்து 19 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 803க்கு ஓப்பன் ஆயிடுச்சு. 8 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் சைபர் எல்லாமே பெண்டிங். 3 நம்பருமே இன்றைக்கி பெண்டிங்கில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதனால தான் இன்றைக்கி மேக்ஸிமம் யாருக்கும் வின் வந்திருக்காது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். 803 இன்றைக்கி ரிசல்ட்டு. நம்ம வந்து சைபர் தான் மேட்ச் பண்ணியிருந்தோம். சைபர் 9 90 40 சைபர் 4 20 சைபர் 2 சைபர் 1 10 கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம கொடுக்குற நம்பர் எப்படி தான் எது கூடமே வராமல் வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்மளும் முடிஞ்சாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வைக்கிறோம். எப்படி பார்த்தாலுமே மிஸ் ஆகிடுது. ஓகேங்களா? இன்றைக்கி மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 803 ரிசல்ட்டுக்கு சைபர் 3 தான் இன்றைக்கி வந்து பிசி. நம்ம சைபர் 9 சைபர் 4 கொடுத்துருந்தோம். அதுவும் மிஸ்ஸிங் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் 2 அல்லது சைபர் தான் நம்ம கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி வரும்னு நான் சொல்லியிருந்தேன். நேற்று 595 ரிசல்ட் வச்சுருந்தாங்க. ஏ போர்ட்லேயே 5 சி போர்ட்லேயே 5. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு ஒரு பவர் சைபரும் இந்த 5க்கு ஒரு சைபரும் அடிப்பாங்க. அதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் தான் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு வரைபடமே போட்டு கொடுத்து தான் சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கி சைபர் அடிச்சுட்ருக்காங்க. ஏன்னா இவனுக்கு இப்படி தான் கேமே ஆடுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 2 நம்பரும் பெண்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ரொம்ப நாளாக பெண்டிங்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் இன்றைக்கி மேக்ஸிமம் 1ஆம் தேதி வின்னிங் வரது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். எப்பயுமே அப்படி தான் அடிப்பாங்க. 2 சைபர் கொடுத்துருந்தோம். தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம். போர்டு மரம் வெற்றி கிடைக்குன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி 803 ரிசல்ட்டுக்கு சைபர் நமக்கு பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். இந்த ஃபார்முலா 3 டிஜிட்டில் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். கிட்ட வந்துட்டு ஆனால் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 803 இன்றைக்கி ரிசல்ட்டு. பிசி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் 3 இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. அவங்க பாருங்கள் சைபர் 2 கொடுத்துருந்தோம், ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இங்கே சைபர் 4 அதுவும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இங்கே சைபர் 1 அதுவும் ஜஸ்ட் மிஸ்ஸு. இங்கே சைபர் 9 சைபர் 1 சைபர் 2 சைபர் 4. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த இடையில இந்த சைபர் 3 தான் நம்ம கொடுக்கல. நம்ம என்றைக்குமே எது கொடுக்கலையோ அதுதான் வரும். ஓகேங்களா? இத்தனை அட்டம்ப்ட் பாஸ் ஆகாமல் சைபர் 3ல் பாஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 2/9/2024 வின் 785 ட்ரா பண்ண கிசிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும். இந்த பட்டனை மறக்காமல் அமைத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ. நம்மள வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தலாம். ஏ போல் 1 வந்து 41 நாள், 3 வந்து 34 நாள், 7 வந்து 15 நாள். இப்பயும் சொல்கிறேன், பெண்டிங் நம்பரில் பாருங்கள். 1ஆம் நம்பர் 41 நாளாக பெண்டிங்கில் கிடக்குது. 3ஆம் நம்பரும் இத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம இந்த நம்பரில் எடுக்க மாட்டோம். அவங்க பெண்டிங்கில் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணுவானுங்க. ஏ போர்டில் எனக்கு என்னமோ 7ஆம் நம்பர் தான் வர மாதிரி தோணுது. எனக்கு வர கெஸ்ஸிங் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். பி போர்டில் 3 வந்து 25 நாள், 6 வந்து 18 நாள், 2 வந்து 11 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 2ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. 8 வந்து 25 நாள், 1 வந்து 21 நாள், 4 வந்து 13 நாள் ஆகுது. சி போர்ட்லேயே ஒரு 4ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளோட டார்கெட்டு. உங்கள் டார்கெட்டில் எப்படி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் 21 26 71 76 12 17 62 67 29 92 28 82 78 87 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க.
இங்கே மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா 21-12 86-62 71-17 76-67 கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டார்கெட்டில் வரக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரில் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்கிற அடிச்ச நம்பரே தூக்கி அடிக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக மேட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பேட்டர்ன் சுத்தமாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, அவங்க என்ன பேட்டர்னில் ஆடுறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 அல்லது 4 நாட்கள் தேவைப்படும். அதுவரை லிமிட்டாகவே ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான். ஓகேங்களா, இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்ல. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது உங்களோட விருப்பம் மட்டுமே, இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா, இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து பிளான் 1 பிளான் 2 2 பிளான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் 2 சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த 2 சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் 2 ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா, இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த பிளான் 1ல் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 2 ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2ல் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும். அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டை பார்த்தலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் இந்த 2ஆம் நம்பர் கிடச்சிருக்குது, 7ஆம் நம்பர் கிடச்சிருக்குது. 2 அல்லது அதுக்கு பவர் 7 அடிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ 7 வச்சா 2 வச்சுருவாங்க, 2 வச்சா 7 வச்சுருவாங்க. அதனால் 2 அல்லது 7 2ல் எது வந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா அவங்க எந்த மாதிரி கன்ஃபியூஸ் கேம் ஆடுறான்னு தெரியாது. ஓகேங்களா, 2ஆவது நாள் ஆகுது. ஸோ 2 7 கணக்கில் வருதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். உங்களுக்கு ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங் ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்குது. அதோட பவர் வந்து 1ஆம் நம்பர் கிடச்சிருக்குது. இப்படி தான் மேட்ச் ஆகுது. ஏன்னா பவரில் தான் கண்டிப்பாக ஆடுவாங்க, பவரில் தான் மிஸ் ஆகும். ஏன்னா 2வது நாள் அப்படிங்கிறனால எப்படி வேணால் மிஸ் ஆகும். அதனால் 1 அதுக்கு பவர் 6 கொடுத்துக்கிறேன். இது பிசியில் தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு நான் தில்லுக்கு திட்டாக கொடுத்துக்கிறேன். போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி தோணுச்சு அப்படின்னா கரெக்டாக வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது.
லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மா 3 டிஜிட் பார்த்தோம். இன்றைக்கான ஃபார்மா 3 டிஜிட் 821, 812, 829, 826, 817, 892, 871, 862, 128, 876, 867, 182, 178, 189 எடுத்துக்கணும். ஒரு பிசி பாஸ் பண்ணலாம், ஆனால் 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். உங்கள் கணக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. அதனால் உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நான் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.